தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்கள் கழித்து இலங்கை அரசாங்கம் வாய் திறந்திருக்கிறது. அதாவது யூகே அரசாங்கம் இலங்கையினுடைய 3 முன்னாள் இராணுவ தளபதிகள் மற்றும் கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி, முரளிதரன் இந்த 4 பேருக்கும் எதிராக தடை விதித்திருந்தது 24ஆம் திகதி. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த தடை விதிச்ச பிறகு எல்லாருடைய கவனமும் இலங்கை அரசாங்கத்துக்கு மேலே தான் போனது. ஏனென்று சொன்னால் இந்த தடை சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள போதா, அவர்களை போர்க்குற்றவாளிகள் என்றதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள போதா இல்லை மறுக்க போதான்னு சொல்லி ஏன் அந்த எதிர்பார்ப்பு மிக அளவுக்கு அதிகமாக இருந்தது என்று சொன்னால், இப்போ இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் திரும்ப சொல்லி கொண்டு வந்தவர், நாங்கள் முந்தின ஆட்சி மாதிரி இல்லை, கடந்த 76 வருஷமாக இலங்கையில் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதி மேரெல்லாம் மாற்றி நாட்டை ஆண்டவர்கள், சூறையாடினவர்கள், எங்களுக்கும் அவர்களுக்கும் சரியான வித்தியாசம், ஏணி வச்சாலும் எட்டாது, நாங்கள் வித்தியாசமானவர்கள், நாங்கள் தனித்துவமானவர்கள், நாங்கள் யதார்த்தமாக பிரச்சனைகளை அணுகுபவர்கள், அது இதென்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. ஏற்கனவே அதை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்களும் நம்பினாங்கள். இந்த ஜனாதிபதி வித்தியாசமான நடவடிக்கை எடுக்கிறார், லஞ்ச ஊழலை ஒழிக்கிறார் என்று சொல்லி நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, உண்மையிலேயே நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் அந்த வித்தியாசம் இருக்கா இல்லையான்றதான் இப்போ எங்களை முன்னால் இருந்த முக்கியமான கேள்வி. இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தன்னுடைய பதிலை சொல்லி இருக்கிறது. இந்த தடை சம்பந்தமாக அந்த பதிலினுடைய சுருக்கம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கும், அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கும் பழைய அரசாங்கங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கும் பழைய ஜனாதிபதிமாருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்றதை மீண்டும் ஒரு தடவை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அதை விளக்கும் முகமாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்க முதல், இந்த அறிக்கை வந்ததுதான் 24ஆம் தேதி யூகே அரசாங்கத்திடமிருந்து. இந்த அறிக்கை கடந்த 48 மணி நேரத்தில், இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திறக்காத வாய்கள் எல்லாம் திறந்துச்சுது. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான கருத்துக்கள், இவரெல்லாம் இருக்கணுமா நாட்டிலிருந்து தெரியாத ஆட்கள் கூட வெளியில் அறிக்கையாக விடினோம், எங்களுடைய இராணுவ வீரர்களை, இராணுவ தளபதிகளை நாங்கள் பாதுகாக்கணும், இது யூகே அரசாங்கம் இப்படியெல்லாம் முடிவெடுக்க இயலாது, இது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட சதி முயற்சி, புலம்பெயர் தமிழ் மக்கள் செய்த சதி முயற்சி, அது இதென்று சொல்லி எல்லாரும் அறிக்கை. நாமல் ராஜபக்ச ஒரு பக்கம் அறிக்கை விடுறார். இன்றைக்கு பார்த்தா மஹிந்த ராஜபக்ச ஒரு அறிக்கை விட்டுக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இலங்கை அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான அறிக்கை இன்றைக்கு பின்னேறம் வெளியாகும் என்று சொல்லி காலமே அறிவிச்சிட்டோம். அமைச்சர் நலிந்த ஜெயதிச காலமே சொல்லி போட்டார், இலங்கை அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான பதில் இன்றைக்கு பின்னேறம் பெறும் என்று சொல்லி. அதுக்கிடையில் மஹிந்த ராஜபக்ச அவசரமாக ஒரு அறிக்கை விடுறார். இந்த புதிய அரசாங்கம் எங்களுடைய இராணுவ தளபதிகளை காப்பாற்றும் என நான் நினைக்கிறேன், அவர்கள் நாட்டுக்காக போராடியவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களை பாதுகாக்கின்ற கடமை புதிய அரசாங்கத்துக்கு இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு அவசரப்பட்ட ஒரு அறிக்கையை விடுறார். ஏன்னு சொன்னால் ஏதாவது மாற்றி கித்தி சொல்லி போடாதீங்க, சொன்னால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு வெறுட்டுற விதமாக அவர் ஒரு அறிக்கையை விடுறார். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரிபால சிறிசேன அவர் எங்கே இருந்தவரே தெரியாது, இவ்வளோ நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்தவரா அல்லது வெளியில் வந்தவரா இல்லை, எதுக்குமே வெளியில் வராத மனுஷன் இப்போ திடீரென்று இதுக்கு வாரார், குரல் கொடுக்குறார். எங்களுடைய இராணுவ வீரர்கள் எந்த குற்றமும் செய்யலை, அவர்கள் போர்க்குற்றம் எல்லாம் செய்யவே இல்லை, அவர்கள் தாய் நாட்டுக்காக போராடினார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படணும், இந்த யுத்தம் மட்டும் முடிவுக்கு வந்திருக்காட்டி இன்றைக்கு கொழும்பும் இருக்காது, புலனார்வையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எனவே அவர்களை பாதுகாக்கணும் என்று சொல்லி அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், இதுக்கு மட்டும் கத்துதா அந்த கவுளி என்று சொல்லி. ஏன்னா பள்ளி சொல்லும் கூரையே இருந்து அதுக்கு வடிவேல் சொல்வார், இதுக்கு மட்டும் கத்துதா அந்த கவுளி என்ற மாதிரி மைத்திரிபால சிறிசேன எங்கே இருந்தவரே தெரியல, இப்போ இதுக்கு மட்டும் ஓடி அறிக்கை விடுறார், அவர்கள் பாதுகாக்கணும் என்று சொல்லி. இந்த மாதிரி நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன என்று சொல்லி அறிக்கை விடாத ஆட்களே இல்லை இலங்கையில், இந்த இராணுவ தளபதிகளை காப்பாற்றுறதுக்காகவும் கருணாவை காப்பாற்றுறதுக்காகவும். ஆக அறிக்கை விடாத ஒரே ஒரு சீவன் என்று சொன்னால் இந்த நாமல் ராஜபக்ச, யோசித ராஜபக்சவுக்கு ஒரு பாட்டி இருக்கிற டெய்சி பாட்டி என்று சொல்லி அவா மட்டும்தான் அறிக்கை விடையிலே தவிர மிச்சம் முழு பேரும் அறிக்கை விட்டுட்டோம். இப்போ எதுக்கு எவ்வளோ பேரும் பறந்தடிக்கணும் என்று சொன்னால் அந்த இராணுவ தளபதிகளை காப்பாற்றுறதுக்கு. இந்த ஒரு பேக்ரவுண்டில் இலங்கை அரசாங்கம் என்ன சொல்ல போதுன்னு பார்த்தா, இலங்கை அரசாங்கம் அறிக்கை விட்டுருக்குது, இது ஒருதலை பட்சமான நடவடிக்கை, பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய ஒருதலை பட்சமான நடவடிக்கை, அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தவர்கள், இவர்களை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அதை காப்பாற்றத்தான் இதை செய்திருக்கிறார்கள். மற்றது இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டுக்கு இது உதவாது, நாங்கள் எல்லா விஷயங்களையும் உள்நாட்டிலேயே விசாரிப்போம், உள்நாட்டில் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுப்போம், அதுக்கு இந்த தடை உதவாது என்று
என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறோம். ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். எங்களுக்கும் பழைய அரசாங்கங்களுக்கும் பழைய ஜனாதிபதிமாருக்கும் இந்த விஷயத்தில் எந்த வேற்றுமையுமே இல்லை. நாங்கள் எல்லாருமே ஒரே குட்டைக்குள்ள உள்ள மட்டைகள் தான். நாங்கள் இவர்களை பாதுகாப்போம், இவர்களை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வித்தியாசமான முறையில் நாட்டை கொண்டு போக நினைக்கிறார். சர்வதேச உறவுகளை அவர் பலப்படுத்தி கொண்டு வர நாட்டை அடுத்த கட்டம் நோக்கி வளர்த்து நினைக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன செய்ய போறாரு என்று பார்த்தா அவரும் தானும் அதே தான், அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் என்றதை இன்றைக்கு நிரூபிச்சிருக்கிறார். இப்போ இவியல் சொல்ற மாதிரி யூகே அரசாங்கம் இது ஒருதலை பட்சமாக எடுத்த முடிவா என்று பார்த்தோம் என்று சொன்னா அப்படி கடைசி வரைக்கும் இல்லைன்னா யூகே அரசாங்கம் சும்மா எடுக்குமா ஒரு முடிவை? இந்த பெரிய யூகே அரசாங்கம் ஒரு முடிவை சர்வசாதாரணமாக எடுக்கவே மாட்டினோம். அதுக்கு நிறைய ஆய்வுகள் செய்து அனலைஸ் பண்ணி அப்படித்தான் முடிவெடுப்பினோம். இதுக்கு நான் 2 உதாரணங்கள் சொல்ல விரும்புகிறேன். அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு கிட்டடியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தவர். அந்த பேட்டி எடுத்தவர் இருக்கார் தானே ஹசன், அவர் கேட்ட கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா விதமான தரவையும் அப்படியே விரல் நுனியில் வச்சிருந்தவர். எல்லா விதமான தரவுகளும் ஒன்றுக்குமே தடுமாறவும் இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை மடக்கவும் இல்லை. ஏன்னு சொன்னா அவ்வளோ விஷயங்களை சேகரித்து வச்சு அவ்வளோ விஷயங்களை அக்குவர் ஆணிவராக கேட்டவர். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு தொலைக்காட்சியில் வேலை செய்கிற சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர், அவருக்கு எதுக்கு இவ்வளவு விவரங்கள் தெரிஞ்சிருக்கணும், இவ்வளவு ஆய்வுகள் செய்யணும்? ஏன்னு சொன்னா அதுதான் அந்த ப்ரொஃபஷனலிசம் என்று சொல்றது. ஒரு சாதாரண தொலைக்காட்சியில் வேலை செய்கிற சாதாரண ரிப்போர்ட்டரே ஒரு முன்னாள் ஜனாதிபதியை பேட்டி எடுக்கிறதுக்கு அவ்வளவு தகவல்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்க முடியும் என்று சொன்னா ஒரு நாட்டினுடைய 3 முக்கியமான இராணுவ தளபதிகளையும் அவர்களுக்கு உதவி செய்த இன்னும் ஒரு ஆளை தடை செய்யறதுக்கு பிரித்தானிய அரசாங்கம் எவ்வளவு தகவல்களை சேகரிச்சிருக்கும், எவ்வளவு ஆதாரங்களை எடுத்து வச்சிருந்திருப்பினம், எவ்வளவு தகவல்களை விரல் நுனியில வச்சிருந்திருப்பினம். ஓம் தானே? எனவே பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய தடை என்றது சாதாரண தடை இல்லை. அது ஒருதலை பட்சமான தடை இல்லை, கண்மூடித்தனமான தடை இல்லை. அதுக்குரிய சகல ஆதாரங்களும் அரசாங்கத்திட்ட இருக்கும். அதோட இலங்கை அரசாங்கம் இன்னும் ஒரு காரணம் சொல்லுது. வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள், புலம்பெயர் அமைப்புகள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அந்த அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு தான் பிரித்தானிய அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுத்து சொல்லி அது கடைசி வரைக்கும் இல்லை. அப்படி இல்லவே இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற அமைப்புகள் அழுத்தம் கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதுதான் தனிய காரணமானு கேட்டால் கிடையவே கிடையாது. அது பிரதானமான காரணம் இல்லை. பிரதானமான காரணம் அவர்கள் போர்க்குற்றம் செய்ததுதான் பிரதானமான காரணம். குற்றம் செய்யாமல் பிரித்தானிய அரசாங்கம் குற்றம் சாட்டாது. இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆள், யாரோ எக்ஸோ வையோ சட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்று வச்சுக்கொள்வோம். அவரை புலம்பெயர் அமைப்புகள் அழுத்தம் கொடுக்குது பிரித்தானிய அரசாங்கத்துக்கு, அவரையும் தடை செய்யணும் சொல்லி உடனே செய்திருவாங்களா தடையை? இல்லை. ஆதாரங்கள் இல்லாமல், போதிய அளவு எவிடன்ஸ் இல்லாமல் பிரித்தானிய அரசாங்கம் யாரையுமே தடை செய்யாது. அல்லது கனேடிய அரசாங்கமோ அமெரிக்க அரசாங்கமோ ஐரோப்பிய ஒன்றியமோ யாரையுமே தடை செய்ய மாட்டினம். சரியான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அவையில் செய்வினம். எனவே புலம்பெயர் அமைப்புகள் அழுத்தம் கொடுத்தது, புலம்பெயர் தமிழ் மக்களுடைய செல்வாக்கு கட்டுப்பட்டு தான் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முதலாவது காரணம் நீங்கள் குற்றம் செய்த நீங்கள் குற்றம் செய்ய போய்த்தான் இந்த தடை வந்திருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மூடி மறைச்சு போட்டு என்னென்னோ காரணங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு இப்படி இருக்கிறது இலங்கை அரசாங்கத்துக்கு அழகில்லை. இது இலங்கை அரசாங்கத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவில் பாதிப்பை கொண்டு வரும். இன்றைக்கு அவங்க பேசாமல் தலையாட்டி போட்டு பேசாமல் இருப்பாங்க. வெள்ளக்காரர்கள் உள்ள பழக்கமே அதுதான். ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு பதிலை சொல்லும் போது பேசாமல் தலையாட்டி போட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அலுவல் பார்த்து கொண்டே இருப்பாங்க. பின்னொரு சந்தர்ப்பத்தில் அது ஒரு பிரச்சனையாக முடியும். எனவே இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து இவர்களை காப்பாற்ற முயற்சியில் ஈடுபடுறதை விட்டுட்டு உண்மைகளை ஒத்துக்கொண்டுட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அது தென்னிலங்கையில் பெரிய பூகம்பமாக வெடிக்கும், அது வேற பிரச்சனை. இருந்த போதிலும் கூட வெளிநாட்டு அரசாங்கங்கள் இதை விட போறதில்லை என்றதான் மறக்க முடியாத உண்மை. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன்னு சொன்னால் அதையும் சொல்றேன். உதாரணமாக இங்கே வெளிநாட்டில் இருக்கிற போலீஸ் இருக்கு தானே. இப்போ போலீஸ் ஒரு தடவை கைது செய்ய போதுன்னு சொன்னால் ஒரு நிதி மோசடியில் ஈடுபடுற ஒரு ஆள் வைங்களன், ஒரு வர்த்தகர் வைங்களன், அவரை கைது செய்ய போதுன்னு சொன்னால் சும்மா போய் அவரை கைது செய்து கொண்டு ஒரு இடத்துல இருத்தி வச்சு அவரை விசாரித்து அவற்றை வாயால் உண்மைகளை வரவழைக்கிறேன். என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவரை பற்றின சகல தகவல்களையும் அவருக்கே தெரியாமல் ரகசியமான முறையில் திரட்டி அவரோட சம்பந்தப்பட்ட எல்லாரை பற்றின தகவல்களையும் திரட்டி ஒரு நாள் விடிய என்ன செய்வாங்க, எல்லா தகவலும் வந்தா பிறகு ஒரு நாள் விடிய அவர் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் அவரோட சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையும் ஒரு 100 போலீஸ் 150 போலீஸ் அட் அ டைமில் ஒரே நேரத்தில் 6 மணி 5 நிமிஷம் சொன்னால் 6 மணி 5 நிமிஷத்துக்கு எல்லா இடமும் போலீஸ் அப்படியே பாயும். ஒரே அமுக்குவாங்க. இங்கிருந்து ஃபோன் பண்ணி அங்கே சொல்ல முடியாது, அங்கிருந்து ஃபோன் பண்ணி இங்கெல்லாம் கதைக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் ஒரே செகண்ட்ல அப்படியே போலீஸ் பாஞ்சு ஒரே அமுக்கி போட்டு கூட்டி கொண்டு ஆளை இருத்தி வச்சு போட்டு ஒரு அறிக்கை எடுத்து வாசிப்பாங்க. நீங்கள் இன்ன திகதியில் இன்ன குற்றம் செய்தீங்கள், இன்னென்ன மோசடிகள் செய்தீங்கள், இன்னாருக்கு காசு அனுப்பினீங்க,
விதிகள் அதீதன்னு சொல்லி எல்லாத்தையும் வாசிப்பாங்க. இவர் கேட்டு தலையாட்டி ஓம் என்று சொல்றதை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னு சொன்னால் அதில் சொல்லப்படுறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். அப்படியே தலையாட்டி போட்டு கையெழுத்து போட்டு வச்சு போட்டு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த சொத்து எல்லாத்தையும் முடக்கி பேங்க் எல்லாத்தையும் முடக்கி அப்படியே மொட்டை அடிச்சு போட்டு விட்டுருவாங்க. இதுதான் உண்மை. இப்படி தான் நீங்கள் இந்த போலீஸ் வந்து விசாரிக்கிறது, இப்படி தான் நீங்கள் இந்த போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறது. அதில் 1-2 தகவல்கள் வேணும்னு சொன்னால் ஆட்சேபிக்க முடியுமே தவிர அதில் 99% உண்மையாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு தகவல்களை வந்து கலெக்ட் பண்ணும் இங்கே இந்த போலீஸ். இதுதான் இங்கே இருக்கிற நடைமுறை. வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வர்த்தகர் அவர் செய்த நிதி மோசடியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற போலீஸும் மற்ற புலனாய்வு அமைப்புகளும் இவ்வளவு தீவிரமாக வேலை செய்து அவ்வளவு தகவல்களை கலெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய 3 முக்கியமான இராணுவ தளபதிகள் அவர்களுக்கு உதவி செய்த இன்னும் ஒரு ஆள் இந்த 4 பேரையும் வந்து தடை செய்யறதுக்கு எவ்வளவு தகவல்களை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, எவ்வளவு டேட்டா வச்சிருப்பாங்கன்றதை நாங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. எனவே இலங்கை அரசாங்கம் சொல்ற மாதிரி இது ஒருதலை பட்சமான நடவடிக்கை. புலம்பெயர் தமிழ் மக்கள் அழுத்தம் கொடுத்ததால யூகே அரசாங்கம் பணிஞ்சிட்டு சொல்றது உங்களுக்கு யூகே அரசாங்கம் என்னண்டே தெரியாண்ட அர்த்தம். உண்மைதான். உங்களுக்கு வெளிநாட்டு அரசாங்கம் எப்படி ரன் ஆகுதுன்னு இங்க இந்த சிஸ்டம் என்னண்டே உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அர்த்தம். இப்படி இருக்கிற நீங்கள் எப்படி உங்களோட நாட்டை ரன் பண்ணுவீங்க? எப்படி உங்களோட நாட்டை வந்து சிங்கப்பூர் மாதிரி கொண்டுருவீங்க? எப்படி நாட்டை வந்து வளப்படுத்துவீங்க? வளப்படுத்தையில என்ன வெளிநாட்டில் என்ன சிஸ்டம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சும்மா கண்மூடித்தனமாக அறிக்கை விட முடியாது. என்ன வெளிநாட்டு அரசாங்கங்களை வந்து நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? முதல்ல என்ன காசை கொடுக்கலாமா, லஞ்சம் கொடுக்கலாமா, ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு நாளுமே இல்லை. என்ன ஒரு நாளுமே இல்லை. இங்கத்த அரசாங்கம் வந்து ஒருதலை பட்சமான ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இவங்க சொல்ற மாதிரி அப்படி எடுத்தால் இங்கே இருக்கிற ஊடகங்களே விடாது. அடுத்த நாள் கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. அவங்க தனியாக ஒரு ட்ரக்கை வச்சு ஓட்டி கொண்டிருப்பாங்க. அவங்க வந்து இவர் செய்த பிழை, இலங்கையில் அப்படி ஒரு குற்றம் நடக்கையில் இவர் செய்ததெல்லாம் பிழைன்னு சொல்லி அவன் ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிடுவான். தானே இங்கே வந்து அப்படித்தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து அந்த சிட்டியான ஒரு இறுக்கமான கட்டுப்பாடுகளை தான் இங்கே எல்லாம் இருக்கும். எனவே வந்து இலங்கை அரசாங்கம் சொல்கிற மாதிரி யூகே அரசாங்கம் வந்து ஒருதலை பட்சமாக இந்த முடிவை எடுக்கல. எனவே இலங்கை அரசாங்கத்தினுடைய இன்றைய அறிக்கையை பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் இவர்களும் வந்து பழைய ஜனாதிபதி மாதிரித்தான், பழைய அரசாங்கங்கள் மாதிரித்தான் இவர்களை வந்து காப்பாற்ற போகுது. கருணா உள்ளிட்ட அந்த 4 பேரையும் வந்து இவர்களும் காப்பாற்ற போகின்றார்கள். மஹிந்த ராஜபக்ஷ காப்பாற்றினார், கோத்தபாய ராஜபக்ஷ காப்பாற்றினார், மைத்திரிபால சிறிசேன காப்பாற்றினார், ரணில் விக்ரமசிங்க காப்பாற்றினார், அனுரகுமார திசாநாயக்காவும் காப்பாற்றுகிறார். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. இப்படியான ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு எப்படி நாட்டை வந்து அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு போகிறது, எப்படி நீங்கள் வித்தியாசமான ஜனாதிபதி என்று சொல்ல முடியும், எப்படி நீங்கள் வித்தியாசமான ஆட்சியை கொடுக்குறீங்க என்று சொல்ல முடியும்? என்ன வித்தியாசத்தை நாங்கள் கண்டுட்டோம்? என்னதை கண்டுட்டோம்?